மேலும் விவரங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய சொந்த ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது. நம்ம சொந்த ஜோதிடத்தில் 5ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நிலைகளில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நீசம் பெற்றோ இல்லை அது கெட்டுப்போன கிரகங்களுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் அந்த திசைகளும் நடந்ததுன்னா அப்போ ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சில நண்பர்கள்ட்ட நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது சொல்லுவாங்கள்ல, தக்கார் தகவலார் என்பது எச்சத்தால் காணப்படணும். நல்லவங்க கிட்ட நம்ம பார்த்து பேசணும், பழகணும், அதில் இருக்கணும். அவங்க மூலயமா நம்ம போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாட்டிக்கக்கூடாது. ஒரு சில நபர்கள் உடல் உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் மறுபடியும் ஏற்படலாம். நல்ல தசாபுத்திகள் நடக்காத சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். இது தேவையில்லாத விஷயங்களில் அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் தவிர்க்கலாம். அருணகிரிநாதர் முருகருக்கு சொன்ன மாதிரி சும்மா இரு சொல்லற அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு சில இடங்களில் நமக்கு பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சுற்றத்தாரெலாம் எப்படி இருக்காங்க, நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணுன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும்ல. அந்த ஒரு விஷயங்களில் நம்ம கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டு அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சில பேருக்கு இந்த பாதகமான தசாபுத்திகள் நடந்ததுன்னா இந்த நண்பர்கள் சிநேகிதம் பழக்கவழக்கங்களில் சின்ன சின்ன கருத்து முரண்கள் அந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்துக்கணும். இந்த சனி பயிற்சின்றது மிக சிறந்த ஒரு யோகமாக இந்த ரிஷப ராசிக்கு அமைகிறதால எதுவும் பயப்பட தேவையில்ல. சனீஸ்வர பகவானோட வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. சனிக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு விளக்கு, காலபைரவருக்கு 2 விளக்கு வச்சு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானோட வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம்ன்றது வரும். வழிபார்த்து நடந்தான் மீண்டான், வழிபார்க்க தவறியவன் மாண்டான்னு சொல்லுவாங்க. வழிபார்க்க தெய்வ வழிபாடுடன் துணையுடன் இது சொல்லுவாங்க இல்லையா, ஆகாதீனும் முயற்சித்தன்மை வருத்த கூலி தருவாங்க. அதுமாரி ஒரு சில தெய்வ அனுகிரகம் கொண்டு முயற்சி பண்ணும்போது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற அந்த அமைப்பு இருக்குது. நிச்சயமாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன்.